எல்லா மக்களுக்குமே வந்து பயம் அப்படின்ற ஒரு வார்த்தையே கடந்து தான் சார் வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த பயம் அப்படின்றது அவங்கள ஆட்கொண்டு தான் இருந்திருக்கும் சார். அப்படி இருக்கப்ப சில பேருக்கு வந்து அந்த பயம் அப்படின்றது கூட பிறந்தவங்க மாதிரி எப்பவுமே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் சார். அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்களுக்கு பயம் போகிறதுக்கு என்ன பண்ணும்? ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய ஃபீல்டு சார்ந்து சொல்லணும்னா, இப்போ ஒரு மேடையில் ஏறுறோம், பட்டிமன்றம் பேசும்பொழுது ஏதோ ஒரு மேடையில் வந்து கொஞ்சம் சொதப்பலாக பேசிட்டோம் அப்படின்னா, அடுத்த மேடைக்கு ஏறும்பொழுது பயமாக இருக்கும். இந்த மேடை சொதப்பிடக்கூடாது, இல்லை சொதப்பிடுவோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான பயம் போனால் தான் அந்த மேடையை ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பயத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? ஆமாம், பொதுவாக வந்து இந்த பேச்சிலேயும் பல வகையான பேச்சு இருக்குது. இப்படி உட்காந்து பேசும்போது இது ஒரு பேச்சு, மேடை பேச்சு, சேரில் உட்காந்து பேச இந்த பேச்சு, கேஷுவலாக பேசும்போது இதில் வந்து சில பேருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் கூட இருக்கும். பேசுறதில்ல உண்டு, இனிஷியலாக இருக்கும். அப்புறமா அது கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா நான் ஸ்டாப்பாக போவாங்க. இந்த பயங்கிறது சில பேருக்கு வந்துட்டு பை பர்த்லே பயம்னு ஒன்று இருக்குது. பிறந்ததுலேருந்தே அந்த மாதிரி கேஸ்லாம் எங்ககிட்ட வரும். சார் இவன் எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயம் சார், அது சார் இது சார்னுவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் இருக்கும், ஒரு லேடிஸின் பெண்கள் எடுத்துக்கிதுங்க, அவங்க டாக்டர் கூட படிச்சிருப்பாங்க. இந்த ஹவுஸ் சர்ஜனில் அவங்க பார்க்காதது எதுவுமே கிடையாது. எல்லாம் மனுஷன்லேருந்து எல்லா அனிமல்ஸையும் வந்து ஹவுஸ் சர்ஜனாக எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக பல்லி செவுத்தில் போகிற பல்லியை பார்த்தா பயப்படுவாங்க, கீழே போகிற கர்ப்பமூச்சி பார்த்தா பயப்படுவாங்க. அது பயம் கிடையாது. பயம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் பயம் கிடையாது. பல்லி போகுதுன்னு சொன்னாக்கா பயம். அது வந்து அருவருப்பு, அவ்வளோதான். அந்த ஒரு ஃப்ராக்சர் தான், அந்த அருவருப்பு, அவ்வளோதான்.